ஹலோ எவ்ரிவன். ஒரு 3 வீக்ஸாக ரொம்பவே கேப் ஆகி போயிடுச்சு. அதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. எங்கள் வீடு பால் காய்ப்பு இருந்து அந்த டென்ஷனும் அந்த பிஸியினால தான் என்னால் போட முடியல. ஸோ மீண்டும் என்னோட சேனலில் திருப்பியும் தொடர்ச்சியாக நான் நிறைய டிப்ஸ் போட போகிறேன். ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஒவ்வொரு டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா முட்டை நிறைய பேர் வெளியே ஸ்டோர் பண்ணுவாங்க. அதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய நாளைக்கு கெட்டு போகாமல் வைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த பாக்ஸில் கொஞ்சமாக நீங்கள் அரிசியை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அந்த முட்டையை இந்த மேல் கூர்ம பாகத்தை நீங்கள் மேல் பார்த்து வைங்க. இந்த மாதிரி நம்ம அரிசிக்கு மேலே அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய நாள் ஆனாலும் நம்மளுக்கு முட்டை கெட்டு போகாது. அது அந்த இடத்த விட்டு அசையவும் செய்யாது, உடையவும் செய்யாது. ஸோ நீங்கள் இனிமேல் முட்டை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தீந்து போன கோல்கேட் இருக்கும். ஸோ அதை தூக்கி போடாமல் நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்படி மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் நம்ம இந்த புனல் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இது சின்ன ஓட்டையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கீழே போயிடும். அதனால் இந்த மாதிரி புனல் வச்சு நம்ம உள்ளே இந்த பவுடரை ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் அந்த பேக்கிங் பவுடரை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வினிகர் தான் சேர்க்க போகிறோம். இந்த பேக்கிங் பவுடரும் நம்ம வினிகரும் சேர்க்கும் போது ஒரு நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். இதை ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே பொங்கி வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் மேலே கொஞ்சமாக ஓட்டை போட்டுக்கலாம். இது மேக்ஸிமம் உங்களுக்கு பார்க்கும்போது எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கண்டினியூஷனாக பாருங்கள். இப்போ சின்ன சின்னதாக நம்ம இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். நம்ம க்ளோசெட்டு பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் 2-3 வாரம் ஆனாலும் நம்ம க்ளோசெட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த டேங்கில் நீங்கள் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஃப்ளஷுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுத்தமாகவே க்ளீன் ஆயிரும். ஸோ இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பவுலில் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கிறேன். இந்த லெமன் ஜூஸும் அந்த பேக்கிங் பவுடரும் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது தெரியும். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி செவுத்தில் கிறுக்கி வச்சுருவாங்க. நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் போகாது. ஆனால் இந்த லிக்விடை வச்சு நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சி பாருங்கள். சூப்பராகவே நம்மளுக்கு க்ளீன் ஆயிரும். அவ்வளோ சுத்தமாக நம்மளுக்கு க்ளீன் ஆயிரும். இது போகவே செய்யாதுன்னு நினைப்போம். ஆனால் இந்த லிக்விடை வச்சு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். அவ்வளோ தூரத்துக்கு சுத்தமாக நம்மளுக்கு க்ளீன் ஆகி வந்துடும். சிலவங்க வாடகை வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிறுக்கி வச்சுருவாங்க. என்னோடய வீடும் வாடகை வீடாக தான் இருந்தது. ஸோ நான் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா போகவே இல்லை. ஆனால் இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு. என்னோடய வாடகை வீட்டில் அவங்க ரொம்பவே கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. ஸோ நான் எல்லாமே இதை வச்சு தான் க்ளீன் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குக்கரில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருளைக்கிழங்கை சுற்றி நீங்கள் கீறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கீறி விட்டுட்டு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெந்ததுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு தோல் உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த தோலை உரிச்சு காட்டுறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம 2 பக்கமாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அல்லது நம்ம பிச்சு எடுக்கும்போது ரொம்பவே பிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது சூப்பராகவே நம்மளுக்கு கலந்து வந்துடும். ஸோ இனிமேல் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிக்கணும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பூரிக்கு மசாலா செய்யும் போது இந்த மசிக்கிறதுக்கு இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டி பூரி கரண்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இதை நம்ம கவுந்த வாக்கில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்க மேலே சும்மா ஜஸ்ட் நம்ம வச்சு விட்டாலே போதும். சூப்பராகவே நம்மளுக்கு மேஷ் ஆகி கிடச்சிரும். நம்மளுக்கு மசாலாவுக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப மசிக்கிறதுக்கு இதே டிப்பை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. சூப்பராகவே நம்மளுக்கு மசிஞ்சு கிடச்சிரும். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு எவ்வளோ அழகாக நம்மளுக்கு மசிஞ்சு கிடச்சிருக்குன்னு. ஸோ நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா எடுத்திருக்கோம். நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹோட்டலில் பார்சல் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு கப் கிடைக்கும். ஸோ அதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ தோல் இல்லைனா ஜூஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம மூடிக்கலாம். மூடிட்டு ஃபோக் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ இதை எதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா பாத்ரூமில் கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க பேர்ட் ஸ்மெல் எல்லாமே அப்சர்வ் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் சோப்பு தீந்து போய் இந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டாக இருக்கும். அதை கீழே தூக்கி போடாமல் நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம்.
ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் இந்த சோப்பை வந்து பிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கோல்கேட் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பால் மாதிரி இப்படி சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். இதை ஓட்டை போட்டுட்டு நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம்னா பாத்ரூமில் தான் பயன்படுத்த போகிறோம். ஒவ்வொரு ஃப்ளஷுக்கும் நம்மளுக்கு பாத்ரூம் வந்து க்ளீனாக இருக்கணும்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ளஷ் டேங்கில் இந்த பாலை நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளஷுக்கும் நம்மளோட பாத்ரூம் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வாரம் வாரம் க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எப்போவுமே மஞ்சள் பிடிக்காமல் நம்ம பாத்ரூம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் வைக்கும்போது அடியில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டு வரவே செய்யாது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீசரில் ஸ்டீல் பாத்திரம் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சா ஆயில் ஆயிருமோ நினைப்பீங்க. அப்படி ஆகாது. அந்த ஐஸ் பிடிக்காமல் நம்மளுக்கு ரொம்பவே சேஃபாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நான்வெஜ்ஜில் வைக்கும்போது ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாட்டில் வந்து அடியில் வந்து ரொம்பவே க்ளீன் பண்ணாமல் ரொம்பவே வந்து ஸ்மெல் இருக்கும். ஸோ ப்ரஷ் வந்து உள்ளே போகாது. ஸோ ப்ரஷ் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு பெரிய கரண்டி இருக்கும் இல்லையா, அதனுடைய முனையில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை போட்டுட்டு நம்ம ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம உள்ளே பார்த்திங்கன்னா போட்டு க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக அடி வரைக்கும் நம்மளுக்கு க்ளீனாகி கிடைக்கும். அடியில் எதாவது அழுக்கு இருந்தாலும் சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். நல்லா ரோல் பண்ணி நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணலாம். ஸோ பாட்டிலுக்கு க்ளீன் பண்ணும்போது இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கழுவின பாட்டிலை வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியாக காய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கரண்டியை வந்து உள்ளே விட்டுட்டு நம்ம செவுத்தோரமாக இந்த மாதிரி சரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே கீழே வடிகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சூப்பராகவே ட்ரை ஆகி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையோட மஞ்சக்கரு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி ஈஸியாக நம்ம கையாலே எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கையில் கொஞ்சமாக பூண்டை வந்து இந்த மாதிரி நசுக்கி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் மஞ்சக்கருவை எடுத்தோம் அப்படின்னா உடையாமல் மஞ்சக்கருவை செப்பரேட்டாக எடுத்துடலாம். ஸோ நீங்கள் கையில் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த மஞ்சக்கரு வந்து செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்துடும். வெள்ளைக்கரு தனியாக வந்துடும். இந்த டிப் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவுலாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய நாள் தாண்டி பார்த்தோன்னா நம்மளுக்கு வண்டு வந்து சீக்கிரமாகவே வந்துடும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கெட்டி வச்சாலும் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரியாணி இலையை நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம கெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கான வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் நிறையவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டைம் கிடைக்குமோ சேனல் விசிட் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தட் தேங்க்யூ.